ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ வீடியோ எப்படி பெரிய உருவாகலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதில் எப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட். இதே நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ உருவாக்கிக்க முடியும். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, இப்போ வந்து எங்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எப்படி உருவாக்கலாங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் டெல் மீ எ ஸ்டோரி இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து ஒரு காமெடி ஸ்டோரியோ இல்லை ஹாரர் ஸ்டோரியோ உருவாக்குறதா இருந்தால் டெல் மீ எ ஹாரர் ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ரெடியாக வரும். நான் வந்து சும்மா ஒரு நார்மல் ஸ்டோரி தான் உருவாக்க போகிறேன். ஸோ அதனால் டெல் மீ எ ஸ்டோரி இந்த மாதிரி நான் வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணதும் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ நமக்கு வந்து ரெடியாக வரும். ஸோ அது ரெடியாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, அதுவும் டைட்டிலோட ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நம்ம ஒரு ஏஐ வீடியோவாக உருவாக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அதே யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஏஐ வீடியோ உருவாக்கிக்க முடியும். நான் இந்த வீடியோ சொல்கிற மாதிரியே கூட உங்களால் உருவாக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிட்டு, இப்போ அடுத்து நம்ம ஒரு ஏஐ வீடியோ உருவாக்கிறதுக்கு நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் வந்து வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், அடுத்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், வாய்ஸ் ஓவர் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம வந்து உருவாக்குறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு, இப்போ இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உருவாக்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டோரியில் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். அதுக்கான ப்ராம்ப்ட் இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் இப்போ நான் வந்து டைப் பண்ணுற ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் திஸ் ஸ்டோரி இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீன் பை சீன் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிப்போம். ஸோ டைப் பண்ணதும் இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்கிரிப்டுக்கான ஸ்டோரியில் இந்த ஸ்டோரியிலேருந்து ஒவ்வொரு சீன் இருக்கும். அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் வேணும்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் தி ஸ்டோரி சீன் பை சீன் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு பண்ணது இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்கிரிப்டில் இந்த ஸ்டோரிக்கான ஒவ்வொரு சீனுக்கும் உள்ள இமேஜுக்கான ப்ராம்ப்ட் இப்போ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ சீன் 1 சீன் 2ன்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, மொத்தமாக எத்தனை சீன் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, 9 சீன், மொத்தமாக ஒரு 9 சீன் இருக்குது. அந்த 9 சீனுக்கான இமேஜை வந்து நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். ஸோ சீன் 1 நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோரி படித்து பார்த்துக்கோங்க. இன் ஏ குயிட் வில்லேஜ் நெஸ்டட் பெட்வீன் கிரீன் ஹில்ஸ் அண்டு விஸ்பரிங் வுட்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு பொண்ணு மாயாங்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி. ஸோ அதை பற்றி தான் நமக்கு வந்து அதை பற்றின ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சீனை பாருங்கள். ஏ குயிட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் நெஸ்டட் பெட்வீன் கிரீன் ஹில்ஸ் அண்டு டால் ட்ரீஸ். அதில் வந்து ஸோ அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு ஃபோட்டோவும் நமக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சீனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சீனாக உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ், அடுத்து அந்த வில்லேஜில் இருக்க அந்த பொண்ணுக்கான அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 2வது சீனு, அதுக்கான இமேஜ், அடுத்து 3வது சீன், அந்த பொண்ணை பற்றினா அடுத்தடுத்த சீனை வந்து ஒவ்வொன்றா உருவாக்க போகிறோம். ஸோ அந்த சீனுக்கான இமேஜ் ஒவ்வொன்றையும் வந்து இப்போ தனித்தனியாக உருவாக்குறது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் டெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் காப்பி பண்ண முடியும். இந்த மாதிரி தனியாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குரோமில் போய்ட்டு மெட்டாஏன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்குது. இதில் போய் தான் நம்ம வந்து இமேஜ் வந்து உருவாக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஆப்பாகவே இருக்குது. நீங்கள் ஆப்பாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனாலுமே இந்த மாதிரி வெப்சைட்டாக கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே நம்ம காப்பி பண்ணால் அந்த ப்ராம்ப்ட் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கீழே உள்ள ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வேணும்னு நான் வந்து இப்போ இதில் ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இப்போ நமக்கு ரெடியாகி வரும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு அழகான அமைதியான வில்லேஜை வந்து இப்படி இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதுக்கான இமேஜை நமக்கு கிடச்சிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வீடியோக்கு தேவையான ஃபோட்டோ வந்து கிடச்சிட்டு, இது வந்து இப்போ வந்து வீடியோவாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு இதில் ஒரு நல்ல இமேஜ் வந்து இப்போ சூஸ் பண்ணிப்போம்.
இப்போ நான் வந்து இப்போ இந்த ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை போய்ட்டு அனிமேட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜ் இப்போ என்ன ஆகும்னா ஒரு ஏஐ வீடியோவாக அனிமேட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனிமேட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேட் கொடுத்ததும் இதில் வந்து ஒரு நல்ல இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணதும் அனிமேட் கொடுத்ததும் பாருங்கள் நம்ம அந்த இமேஜ் வந்து எப்படி அனிமேட் ஆகிருக்குன்னு ஒரு அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனிமேட் கொடுத்ததும் இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்த இமேஜ் வந்து அனிமேட் ஆயிரும். ஒரு ஏஐ வீடியோ வந்து அனிமேட் ஆயிரும். இது இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். இது வந்து சீன் 1 சரிங்களா. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணால் 2வது சீன் வந்து இப்போ காப்பி பண்ணிப்போம். இப்போ 2வது சீனில் வந்து அந்த வில்லேஜில் உள்ள மாயாங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கான இமேஜ். ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு போய் அதே மெட்டா ஏஐயில் போய்ட்டு அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் கார்ட்டூன். நம்ம வந்து உருவாக்க போகிறது ஒரு கார்ட்டூன் வீடியோ. ஸோ கார்ட்டூன் இமேஜ்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் 3D வீடியோ மாதிரி உருவாக்குறீங்கன்னா 3D இமேஜ்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ நீட் கார்ட்டூன் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட் இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட்டை டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் இந்த ப்ராம்ப்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு 7 வயசு குழந்தை, ஒரு மாயாங்கிற குழந்தை அந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து கிடச்சிட்டு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு குழந்தை அந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நல்ல இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அனிமேட்டர் கொடுத்துருங்க. அனிமேட்டர் கொடுத்ததும் அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ வீடியோவாக இப்போ அனிமேட் ஆகும். அந்த வீடியோ வந்து இப்போ காப்பி பண்ணிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இப்போ பாருங்க. ஸோ கிடச்சிட்டு அந்த ஒரு ஏஐ வீடியோ வந்து கிடச்சிட்டு இதில் பாருங்கள் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிப்போம். இந்த வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆகிட்டு இப்போ திருப்பி அடுத்து வந்து இதே மாதிரி அடுத்து 3வது சீனை வந்து இப்போ காப்பி பண்ணிப்போம். ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஐ நீட் கார்ட்டூன் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதையும் வந்து இதே மாதிரி ஒரு அனிமேஷன் ஏஐ வீடியோ மாதிரி உருவாக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து என்ன இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்சைட் ஏ மாடஸ்ட் உடன் ஒர்க் ஷாப் மாயாவோட ஃபாதர். ஸோ அந்த சின்ன பொண்ணோட ஃபாதரை பற்றி இதில் போட்டிருக்கோம். ஸோ அதே வந்து இப்போ நம்ம இதில் ஒரு நல்ல இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அனிமேட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து இதையுமே வந்து ஒரு வீடியோவாக நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆனதும் இதே வந்து இந்த ஏஐ வீடியோ வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். இதில் அழகாக சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ப்ராம்ப்ட்டில் சொன்ன மாதிரியே அந்த மாயாவோட ஃபாதர் வந்து எழுதிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு மெழுகுவர்த்திக்கு கீழே வந்து எழுதிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிப்போம். சரி ஓகே. இப்போ நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு சீனுக்கும் உள்ள வீடியோஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோ உருவாக்கணும். அந்த ஃபோட்டோ இப்போ வந்து ஒரு ஏஐ வீடியோ உருவாக்கிட்டோம். இப்போ நமக்கு தேவையான ஒரு ஏஐ வீடியோ உருவாக்கிறதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடச்சிட்டு அடுத்து நமக்கு என்ன வாய்ஸ் ஓவர் தான். ஸோ அது ஒவ்வொன்றையும் இப்போ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் இந்த டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோஸை கொடுத்து நியூ ப்ராஜெக்ட்டில் டவுன்லோட் பண்ணால் அந்த 3 வீடியோ வந்து இப்போ சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா. ஸோ அந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமம், அதில் வந்து ஒரு மாயான ஒரு குழந்தை, அதில் வந்து அவங்களோட அப்பா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து வெறும் 3 சீனை மட்டும் இதில் காப்பி பண்ணியிருந்தேன். வெறும் 3 சீனுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உருவாக்கியிருந்தேன். நீங்கள் உருவாக்கும்போது ஒரு ஃபுல் வீடியோ வந்து உருவாக்கும்போது இதில் இருக்க ஒவ்வொரு சீனுக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உருவாக்கணும். அந்த வீடியோஸ் கொண்டு போய் இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால தான் வெறும் 3 சீனை மட்டும் காப்பி பண்ணி இது பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் வீடியோ உருவாக்குறதா இருந்தால் அந்த மொத்த சீனையுமே நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி உருவாக்கி இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எடிட்டிங் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நீங்களாக பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண தயக்கமாக இருக்குன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே குரோமில் போய்ட்டு 11 லேப்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் தான் இந்த 11 லேப்ஸுங்கிற இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெடி பண்ணோம்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் உருவாக்க போகிற வீடியோவை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் உருவாக்க போகிறதா இருந்தால் இதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் டெஸ்ட்டு கொடுத்து இதில் போய்ட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படி வந்து நான் இப்போ வந்து காப்பி பண்ணிட்டேன். நீங்கள் உருவாக்க போகிற வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தால் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உருவாக்க போகிறது தமிழ் வீடியோவாக இருந்தால் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் போயிட்டு இந்த இடத்துல வந்து அதை அந்த ஸ்கிரிப்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. இதை வந்து இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் வந்து வேறு எதுவும் லாங்குவேஜில் இருந்தாலும் உருவாக்க போகிறதா இருந்தாலுமே அதே நீங்கள் வந்து இப்போ அதுக்கு அந்த மாதிரி அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால கொஞ்சமாக நான் வந்து இப்போ காப்பி பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணால் லேட் ஆகும் நம்ம இந்த வீடியோ முடிகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக காப்பி பண்ணிவிட்டு இந்த 11 லேப்ஸுங்கிற இந்த வெப்சைட்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உருவாக்க போகிற வீடியோ வந்து தமிழ் வீடியோ. ஸோ அதனால் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து காப்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் பண்ண அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழ் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணால் தமிழ் லாங்குவேஜ் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ தமிழுங்கிறத கொடுத்துப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு மறுபடியும் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ஆக கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் கொடுத்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த தமிழ் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இது ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிரும். அந்த ஸ்கிரிப்டுக்கான வாய்ஸ் ஓவர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெடி ஆகிற வரைக்கும். விக்டோரியா நாட்டில் வானம் மின்னும் காடுகள் காற்றுக்கு ரகசியங்களை சொல்வதாய் இருந்தது. அங்கு ஜெபிரோஸ் என்றோர். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண தயக்கப்படுறீங்கன்னா இதில் இப்போ நான் வந்து சொன்னேன்ல 11 லேப்ஸுங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தமிழ் லாங்குவேஜ்னா தமிழ் லாங்குவேஜ் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜ் வேணுன்னா அதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவர் வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணிங்களோ அதில் போய்ட்டு அந்த ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஆடியோவை அந்த வாய்ஸ் ஓவரை இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீனையும் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஐ வந்து எடிட் பண்ணி உருவாக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் கைஸ், இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஏஐ வீடியோ ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக வந்து உருவாக்கி கேட்க முடியும். ஸோ இது வந்து நான் இப்போ ஃபுல்லாக செஞ்சு காட்ட முடியும். பட் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி உருவாக்கணுங்கிறத காட்டிட்டேன். அடுத்து வாய்ஸ் ஓவர் எப்படி பண்ணலாங்கிறதையும் காட்டிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே வந்து நீங்களாக வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ஏஐ வீடியோவை ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஏஐ வீடியோக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஸ்கிரிப்டுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோஸ் சொன்ன மாதிரி உருவாக்கிக்கோங்க. அடுத்து அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஏஐ வீடியோவை நீங்கள் வந்து ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஆல் தான் நம்ம அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.